வருஷம் ஆச்சு, பணம் கேட்டு நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறதே இல்லைன்னாரு. அந்த நேரத்தில் நான் டெய்லி பணத்துக்காக தான் ஜெபம் பண்ணிருந்தேன். ஏன்னா அதுதான் என்னுடைய பெரிய பிரச்சனையாக இருந்தது. நான் இங்கேருந்து போகும்போது வெறும் $8 எடுத்துகிட்டு படிக்கிறதுக்கு போனோம் பாருங்கள். ஏன்னா அந்த காலத்தில் அலௌடு கிடையாது. எங்கள் அப்பா அம்மா தர முடியும்னு இருந்தால் கூட கொடுக்க முடியாது. ஏர் இண்டியாவில் போனீங்கன்னா $100 அலௌடு. ஏன்னா கவர்மெண்ட் ஏர்லைனா அது ஃபுல்லாக ஆகிறதுக்காக அப்படி படிச்சிருந்தாங்க ரூலு. மீதி ஏர்லைனில் போனீங்கன்னா $8 தான் எடுத்துகிட்டு போக முடியும் நீங்கள். அதனால் ஏர் இண்டியாவில் கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்கு டிக்கெட்டு. அதுக்கு நீங்கள் பெரிய கொம்பனாக இருக்கணும். வேறு ஏதாவது ஏர்லைனில் தான் போகணும். நான் வேறு ஏர்லைனில் போனால் $8 தான். 8க்கு மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா பெரிய கிரிமினல் மாதிரி நீங்கள் உங்களை பிடிச்சிருவாங்க. $8 எடுத்துகிட்டு போய் இறங்கணும். ஒரு கொக்கோ கோலா கூட குடிக்கிறதுக்கு எனக்கு பயம். ஒரு காப்பி டெய்லி காலையில் ஒரு காப்பி, சாயந்தரம் ஒரு காப்பி குடிப்பேன். எங்கள் வீட்டில் காலையில் எழுந்த உடனே காப்பி கொடுப்பாங்க பாருங்கள். என் தங்கச்சி ஒன்று கொண்டாடுறோம் காப்பி. அங்கே போனோன்னே காப்பியை நிறுத்திட்டேன். அங்கே வரிசையாக ரூம் இருக்குது. ரூமுக்கு கடைசியில் ஒரு டேபிள் போட்டு அங்கே காஃபி வச்சுருக்குறாங்க. ஆளுக்கு 10 சென்ட்டை போட்டுட்டு எடுத்துகிட்டு போகலாம். ஒரு கப்பு வச்சுருக்கான், அதில் 10 சென்ட்டாக கிடக்குது. எல்லாம் அவன் வந்து கொண்டாந்து போட்டுட்டு காஃபி எடுத்துகிட்டு போகிறான். அந்த 10 சென்ட் எவனும் எடுக்க மாட்டேறான். அதுவும் பத்திரமா இருக்குது. எல்லாமே வித்தியாசமாக இருந்தது எனக்கு. அவ்வளோ கரெக்டாக இருக்கிறாங்க எல்லாம். நீங்கள் கொடுக்காம சாப்பிட்டாலும் ஒன்றும் தெரியாது. நீங்கள் ஊற்றிட்டு போனீங்கன்னா யாரும் கேட்க போகிறதில்ல. 10 சென்ட்டு கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த 10 சென்ட்டு போட்டால் $8 சீக்கிரம் கரைஞ்சிருமேன்னு சொல்லி காப்பி குடிக்கிறதே நிறுத்திட்டேன் போகிறேங்க. அந்த மாதிரி எனக்கு பணம்ன்றது வந்து இல்லாத ஒன்றாக இருந்தது. ஒரு துணி துவைக்கிறது கூட கஷ்டம் பாருங்கள். துணி துவைக்கணும்னா அது காசு கேட்குது. பைபிள் காலேஜ் தான். நான் ஒருத்தனை கேட்டேன், பைபிள் காலேஜ் இங்கே என்ன காசு கேட்குது மிஷின் கூட அப்படின்னா. எல்லாம் காசு கேட்கும் இங்கே. நாங்கள் ரட்சிப்பு தான் ஃப்ரீ, மீதி எல்லாம் மீதி எல்லாத்துக்கும் காசு பேரணும் அப்படின்றானுங்க. ஒரு புதிய லெசன் படித்தேன் வாழ்க்கையில். காசு இல்லைன்னா ஒன்றும் ஓடாது. ஆண்டவரே காசு தாரோம். இதுதான் என்னுடைய ஜெபம். டெய்லி கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணுற ஆண்டவரே காசு தாரோம். துணி துவைக்க காசு இல்லையே, எனக்கு ஒரு டீ குடிக்க கூட காசு இல்லையே, எனக்கு காசு தாருன்னு ஜெபம் பண்ணிருக்கேன். இவர் மீட்டிங்கு போனால் அவர் பிரசங்கம் பண்ணுறாரு, நான் 25 வருஷமாக ஆண்டவர்கிட்ட காசை கேட்டதே இல்லைன்றாரு. ஆள் பெரிய ஆள், பெரிய பிரசங்கியார், உலக பிரசித்தி பெற்ற பிரசங்கியார். எனக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன மனுஷன் இவர், பணத்துக்குன்னு ஜெபம் பண்ணுறதே இல்லாமல் அப்படியே ஜெபமே பண்ணாமல் அப்படியே ஆனீங்க, என்ன பேசுகிறாரு இவர் யோசித்தேன். அவர் சொல்கிறாரு, நான் பண்ணுற ஜெபம் இந்த ஜெபந்தான், இந்த ஜெபத்தை தான் நான் பண்ணுறேன். உள்ளான மனுஷனில் பலப்படணும். எனக்கு வந்து காசைப்பட்டு நான் ஜெபம் பண்ணுறதில்ல, வீடு வேணும்னு ஜெபம் பண்ணுறதில்ல, அது வேணும் இது வேணும் அப்படி ஜெபம் பண்ணுறதில்ல. நான் ஒன்று தான் ஜெபம் பண்ணுறேன். என்ன? என்னுடைய உள்ளான மனுஷனிலே நான் பலப்பட வேண்டும். உள்ள ஸ்ட்ராங் ஆகணும்.